ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல். இன்றைக்கி வந்து தீபாவளி. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து தீபாவளி அன்றைக்கி எடுத்தது. ஸோ கொஞ்சம் இப்போ தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து காலையில் 6 மணி ஆச்சு. இப்போ வந்து நான் எங்கே போகிறேன்னா காசிமேடு போகிறேன். ஸோ வந்து போரூர்லேருந்து காசிமேடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர், 30+ கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான இது அப்படின்னா, இந்த ரோடு வந்து இந்த மாதிரி நீங்கள் சென்னையில் எப்போயுமே பார்க்கவே முடியாது. இது வந்து வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். இதை மாதிரி காலியாக எம்டியாக உள்ள ரோடு வந்து வருஷத்தில் ஒரே ஒரு நாள், அதுவும் காலையில் ஏர்லி மார்னிங் மட்டும்தான் பார்க்க முடியும். 9 மணி 8 மணிக்கு மேலே, காலையில் 8 மணிக்கு மேலே வந்து திரும்ப பழையபடி கூட்டம் வந்துடும். இந்த ஏர்லி மார்னிங் மட்டும்தான் இந்த ரோடை வந்து, அதுவும் எல்லா நேரம் பார்க்க முடியாது. தீபாவளி அன்னைக்கு மட்டும் வருஷத்தில் ஒரு நாள் தான் பார்க்க முடியும். அதை தான் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து இந்த ஃபுல்லாக ரைடிங் வீடியோ தான். போரூர்லேருந்து காசிமேடு போகிற வரைக்கும் உள்ள வீடியோஸ். எந்த வழியாக போகிறேன்னா, கிண்டி, சைதாப்பேட்டை, மவுண்ட் ரோடுலேயே தான் போகிறேன். அதை ஃபுல்லாக பாருங்கள். மவுண்ட் ரோடு, சைதாப்பேட்டை, கிண்டிலாம் இந்த மாதிரி நீங்கள் நார்மல் டேஸில் பார்க்கவே முடியாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரெக்கார்டட் ப்ரூஃப். சென்னை வந்து இதை மாதிரி பார்க்கவே முடியாது. ஆக்சுவலாக எப்படி எம்டியாக இருக்கும் வருஷத்தில் ஒரு நாள், அதுவும் அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான். நீங்கள் 8 மணிக்கு மேலே நார்மலாக டிராஃபிக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து கிண்டியில் வந்து நான் பெட்ரோல் போட்டு ஏர் செக் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நீங்கள் ரைட் போனீங்கன்னா அடையார், லெஃப்ட் நேராக போனீங்கன்னா சைதாப்பேட்டை, மவுண்ட் ரோடு. ஸோ இது வந்து சைதாப்பேட்டை பிரிட்ஜு. இது வந்து நந்தனம் சிக்னல் பக்கத்தில். இந்த மாதிரிலாம் ரோடு பார்க்கவே முடியாது நம்மளால். இந்த இது நீங்கள் வந்து நேரில் பார்க்கணுன்னா, நீங்கள் ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கும் காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு கிளம்பி வந்தால் தான் இதுமாரி பார்க்க முடியும் வெளியில். இது வந்து லெஃப்ட் போனால் வந்து டி நகர், நேராக போனால் மவுண்ட் ரோடு. மவுண்ட் ரோடு அண்ணா சாலையெல்லாம் இந்த மாதிரிலாம் சான்ஸே இல்லை. மிட் நைட்டில் கூட வந்து டிராஃபிக் இருக்கும். நார்மல் டேஸில் நீங்கள் மிட் நைட்டில் பார்க்கணுன்னா கூட டிராஃபிக் இருக்கும். இந்த மாதிரி டிராஃபிக் போக்குவரத்து வந்து இருக்கும் கண்டிப்பாக. இதை மாதிரி எம்டியாக இருக்காது. தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான், வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இது மாதிரி பார்க்க முடியும். அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரிலாம் வந்து ரோடு எப்படி இருக்குன்னா, ஒரு 1970s தான் அது மாதிரி எம்டியாக இருக்கும். யாரும் இல்லாமல் ஒரு 4 பேர் 2 பேர் போவாங்க, 2 வண்டி போவோம், அது மாதிரி இருக்கும். இந்த ரைட் வந்து அமெரிக்கன் எம்பசி. இது வந்து 1000 லைட்ஸ் ஏரியா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள்.
எல்ஐசி மவுண்ட் ரோடு எல்ஐசி பில்டிங் ரைட்டில் இருக்குது. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதான் வந்து சென்னையோட அடையாளம், எல்ஐசி பில்டிங் தான். மெட்ராஸ் ஹைகோர்ட், அப்புறம் பாரிஸ், அதெல்லாம் வந்து நேராக போனோம். ரைட் போனால் மெரினா பீச் அண்டு பீச் ரோட் அப்படியே போயிடலாம். இது வந்து அந்த பார்க்குறீங்கல்ல அந்த கோபுரம், அதான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. அதோட சிக்னல் தான். லெஃப்ட்டு போனால் அந்த பாரிஸு மண்ணடி இதெல்லாம் லெஃப்ட்டு போயிடலாம். நேராக போனால் உங்களுக்கு வந்து பாரிஸ் கார்னர், ஹைகோர்ட்டு, பர்மா பஜார், பாரிஸ் கார்னர், அதெல்லாம் இந்த நேராக போகணும். இப்போ ரைட் சைடு உள்ளது வந்து பர்மா பஜார், இந்த லெஃப்ட் சைடு வந்து ஹைகோர்ட்டு. இதுதான் ஹைகோர்ட்டோட என்ட்ரன்ஸு கேட்டு. ஒரு கேட்டு, நிறைய கேட் இருக்குது, இது ஒரு கேட்டு. இப்போ நேராக போனால் பாரிஸ், அந்த பில்டிங் ஐத்தாப்பில் இருக்கல ஒயிட் பில்டிங், அதான் பாரிஸ் கார்னர். ரைட் சைடில் உள்ளது எல்லாமே பர்மா பஜார். அப்புறம் வந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா பீச் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், லோக்கல் ட்ரெயின்லாம் போகல அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ராயபுரம் போகிற, அதாவது பாரிஸ் தாண்டி வந்து ராயபுரம் போகிற ரோடு இது. இது வந்து ராயபுரம் பிரிட்ஜு. இப்போ ராயபுரம் பாலத்தில் ஏறியாச்சு. இப்போ இறங்கினா ராயபுரம் வந்து வட சென்னை வந்தாச்சு. அது வந்து நார்த் மெட்ராஸ். இதான் ராயபுரம் ஏரியா. இது வந்து ஆரம்ப கால சென்னை, இதான் மெட்ராஸ் அந்த காலத்துலேருந்து உள்ளது. இந்த பாரிஸு, சென்ட்ரல், ஹைகோர்ட் அதெல்லாம் இருக்குல்ல, இதான் வந்து ஆரம்பத்தில் வந்து மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருவான இடம், மெயின் சிட்டி. இது ராயபுரம் சிக்னல். இது அடுத்தது பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டை, அடுத்தது கசிமேடு. வண்ணாரப்பேட்டை இங்கேயும் பெருசாக அப்போ தான் மக்கள்லாம் வெளியே வராங்க. பெருசாக க்ரௌடட் இல்லை, கூட்டம் இல்லை, வெடி வெடிச்சிட்றாங்க அங்கங்கே. வந்து இப்போ போய் ரைட்டு வந்து திரும்பினா காசிமேடு. ரைட்டு வந்து இது வந்து காசிமேடு ஏரியா தான். பட் ரைட்டு வந்து டர்ன் பண்ணால் அவங்க காசிமேடோட வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட் வந்து இந்த போகணும், உள்ளே போகணும். ஸோ ரைட் திரும்பியாச்சு. இதான் வந்து காசிமேடு மீன் மார்க்கெட்டு போகிற ரோடு. பார்த்தீங்கன்னா மணி வந்து காலையில் 7. அதாவது போரூர்லேருந்து 33 கிலோமீட்டர், 35 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுங்களேன், 35 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில். இங்கே வந்து நார்மல் டேஸில் வரவே முடியாது, சான்ஸே இல்லை. இவ்வளோ தூரம் நான் போரூர்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும் நார்மல் டேஸில். இப்போ வந்து ஜஸ்ட் 1 மணி நேரத்தில் இங்கே 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டேன் நான். 50 நிமிஷம் தான். 50 நிமிஷத்தில் இங்கே வந்துட்டேன்.
அப்போனா பார்த்துங்க, இது வந்து வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இது சாத்தியம். ஸோ உள்ளே வந்தாச்சு. இதுதான் காசிமேடு மீன்பிடி துறைமுகம், அப்புறம் வந்து மீன் மார்க்கெட். இதான் அந்த போட்ஸ்லாம் நிற்கிதுல, இதான் போட், அந்த மீன்பிடி துறைமுகம். இதுதான் இந்த போட்ஸ்லாம் காலையில் வந்து நீங்கள் மீன் இறங்குறத பார்க்கணுன்னா காலையில் ஏர்லி மார்னிங் வரணும். ஒரு 4 மணிக்கு வந்தீங்கன்னா 3 மணி 4 மணிக்கு வந்தால் தான் அந்த மீன் இறங்குறது வந்து பார்க்க முடியும். போட்ஸ்லாம் வந்து இறங்கும், மீன்லாம் இறக்குவாங்க, ரொம்ப பிஸியாக இருக்கும். காலையில் தான் இது பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து 7 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. பெருசாக கூட்டம் இல்லை. ஏன்னா தீபாவளிக்கான பர்ச்சேஸ்லாம் நேற்றே வாங்கியிருப்பாங்க மீன்லாம் மக்கள்லாம். இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம போய் மீன் பார்ப்போம், எவ்வளோ மீன் இருக்குது, மீன் வாங்குறது வந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். கீப் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.